அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உறங்கும் நேரத்தில் திருநரை போல் தந்தையின் உயிரை விதி கவர்ந்து செல்லும் என்று தான் எண்ணவில்லை என பரதனிடம் கைகேயி கூறுதல். பாடல் எண் 815. அறமில்லா முறையில் உயிர் அகற்ற விதி வருமென்றும் புறங்கடையின் வாசல் என புகுந்துயிரை கவரும் என்றும் உறங்குகையில் திருடரை போல் உயிர் கவர்ந்தே விரையும் என்றும் சிறந்த உயிர் கொல்லும் என்றும் சிந்திக்க மறந்தேனே. இதுவே 815வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அறமில்லா முறையில் உயிர் அகற்ற விதி வரும் என்றும் என்ற முதல் வரிக்கான விளக்கம். பரதனிடம் தந்தை தயரதனுடைய மரணமானது எதிர்பாராமல் நடந்தது என்று பொருள்படும் விதத்திலே கைகேயியானவள் பேசினாள். அவ்வாறு பேசியவள் அறமே இல்லாத முறையிலே நம் தந்தையாகிய தயரதரின் உயிரை பறித்து செல்வதற்காக விதி வந்து சேரும் என்றும் புறங்கடையின் வாசல் என புகுந்துயிரை கவரும் என்றும், ஒரு வீட்டிலே புறங்கடை வாசல் என்ற வாசலானது வீட்டின் பின்பகுதியிலே மறைவு பகுதியிலே யாருடைய கண்ணுக்கும் எளிதாக தெரியாத வண்ணமாய் இருப்பது போலவே நம்முடைய தந்தையின் உயிரை பறிப்பதற்காக விதியானது புறங்கடை வாசலை போலவே மறைந்து நின்றவாறு, யாருக்கும் தெரியாத வண்ணமாய் நின்றவாறு வந்து சேர்ந்து நம்முடைய அரண்மனையிலே வந்து புகுந்து அவருடைய உயிரை கவர்ந்து செல்லும் என்றும் உறங்குகையில் திருடரை போல் உயிர் கவர்ந்தே விரையும் என்றும், பொதுமக்கள் யாவரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய வீட்டின் உள்ளே திருடர்கள் புகுந்து அவருடைய பொருட்களை திருடி செல்வது போலவே, அவ்வாறு திருடிய பொருட்களுடன் அந்த திருடர்கள் விரைவாகவே ஓடி விடுவதைப் போலவே நம்முடைய தந்தை உறங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலும் திருடரைப் போலவே அந்த விதியானது நம்முடைய அரண்மனையின் உள்ளே புகுந்து அவருடைய உயிரை கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் திருடரைப் போலவே விரைந்து ஓடிவிடும் என்றும் சிறந்த உயிர் கொல்லும் என்றும் சிந்திக்க மறந்தேனே. மிகவும் பண்பிலே சிறந்தவராகிய நம்முடைய தந்தையின் உயிரையும் கூட அந்த விதியானது கவர்ந்து சென்று விடும் என்றும் நான் எண்ணி பார்க்க மறந்து போனேன் மகனே என்றாள் கைகேயி. இதுவே 815வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 816வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.